ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராமக்கல் மேடில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து தேக்கடிக்கலாம் போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடு பார்க்காதவங்க டாப் ரைட் கார்னரில் கார்டு கொடுங்க, போய் செக் பண்ணுங்கள். இப்போ வாங்க தேக்கடி போகலாம். ஸோ தேக்கடி இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 47 கிலோமீட்டர்ஸு. வாங்க போகலாம். எந்த ரூட்டில் கூட்டு போகுதுன்னு தெரியல காய்ஸ். மேப் எடுத்து பார்த்து போகும்போது இருக்கும். இது வந்து ஆஃப் ரோடு போகிற இடம், ஜீப் சஃபாரிலாம் போகிறாங்க அந்த இடம். அது ஸோ நம்ம வரும்போது அந்த ஒரு ரோடி வந்தோம். ஸோ இப்போ இன்னொரு ரோடி போகிறோம். ஆனால் எல்லாரோடும் ஒரே இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகும். இது வந்து ஜீப் சஃபாரி போகிற இடம். இது போன எபிசோடே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜீப் சஃபாரி போகிற இடத்துல மேலே மாற்றி ஏறி போயிருப்பேன். நல்ல ஸ்லோப்பு கேசுது. செயினில் வேறு லூப் வாங்கி இன்னொன்று அடிக்கவே இல்லை கைஸ். செயின் வேறு கருங்க. அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும். ஆக்சுவலாக நான் லூப் வாங்க போனால் என்னென்னா மோட்டர் லூப்லாம் வச்சுருந்தாங்க. மோட்டர் லூப் வந்து சின்ன லூபே 240 ருபீஸு. ரோலானில் வந்து 500 ml இதுவே லூபே 280 தான். என்ன கைஸ், வீட்டுக்குள்ளேலாம் கொடுப்போது. போகும். ஆக்சுவலாக நல்லா இருக்கு இந்த ரோட்லாம். சஃபாரி, ஜீப் சஃபாரி போகிற ரூட் இது. காரில் போகிறவங்க அந்த ரோடு போயிட்டாங்க, இங்கே கூடி வரல. இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா அந்த மேலே ஏறினாங்க தெரியுமா, அங்கே ஏறலாம். அப்படி உங்களுக்கு எனர்ஜி இருந்துச்சுன்னா வந்த ஸ்பீட்லேயே மேலே ஏறிடுங்க. அதுவும் இல்லாமல் அங்கெல்லாம் ஏறணும்னா டெய்லி நடக்கிறவங்களால மட்டும்தான் ஏற முடியும் போல அங்கே. ஏன்னு கேட்டுக்கோங்க, அது ஏறுது ஹைட்டு. என்னால் இந்த இதுவே ஏற முடியல. அதெல்லாம் ஏறிதான் நீங்களா டெட் பாடி தான். நான் 2-3 பேர் யாராச்சும் கூட வந்தால் கூட பேசிகிட்டே ஏறிடலாம். யாருமே இல்லையா, சோலோவாக வந்தால் ஏற முடியலை. சரி, முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். இதுக்குன்னு மெனக்கெட்டு தனியாக ஒரு நாள் ஒதுக்கி வந்தால் இங்கே வந்து இது பண்ணலாம். ஆனால் என்னென்னா கைஸ், இது வந்து ட்ரெக்கிங் ஸ்பாட் எனக்கு சீரியஸாகவே எனக்கு தெரியாது. நம்ம இப்போ வந்து தேக்கடி போகிறோம். இப்போ தேக்கடி போவோம். கரெக்டாக எப்படி பார்த்தாலும் 3-4 மணி ஆகிடும். அங்கே போய் ரூமை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தேக்கடியில் ஸ்டே மட்டும் தான் போகிறோம். தேக்கடியில் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் தேக்கடி போயிட்டு தான் நானே பார்க்கணும் என்ன இருக்குதுன்னு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு லேசாக தேக்கடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படி நேராக பேக் டு ஹோம் தான். ஸோ வாங்க போகலாம். இன்னும் ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது தேக்கடிக்கு. கைஸ், ராமக்கல் மேடுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் லக்கேஜஸை வந்து குறைச்சிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. ஃபுல்லாக மதுரையிலே நிற்காங்க. ஃபுல்லாக லக்கேஜஸை குறைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, அப்படி இல்லை லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு இங்கே ரூம் எதுவும் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக மேலே போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம். லக்கேஜஸ் இருக்குன்னே நான் வந்து ஆக்சுவலாக யாரும் எட்டு போக மாட்டாங்க. இருந்தாலும் இப்போ என்னோடய ஜாக்கெட் வந்து வண்டி மேலே வச்சுட்டு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிறனால என்னால் அந்த மலை கூட என்னால் ஏற முடியல. அப்படியே ஜாக்கெட் இல்லைனா நான் ஏறி இருக்க மாட்டேன், அது ஒரு விஷயம். இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய ட்ரக்கிங் ஸ்பாட், அவ்வளோதான் ராமக்கல் மேடு. அப்படி என்ன ஆட்டோ எப்படி படிச்சிருக்கான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக வேணும் அப்படின்னா இது இருக்குது, ஜீப் சஃபாரி இருக்குது. ஜீப் சஃபாரினா போகிறாங்க. ஆனால் ஜீப் சஃபாரி போனோம் அப்படின்னா ஒரு 5-6 பேர் சேர்ந்துவாங்க. ஏன்னா ஒரு வண்டியில் 1500 2 பேர் 1500 கொடுத்து ஜீப்பில் போக முடியாது. இப்போ ஒரு 5-6-7 பேர் வந்தீங்க அப்படின்னா ஒரு 200 வச்சு அப்படி போட்டால் ஈஸியாக போயிடலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்தால் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஆனால் ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சம்மர்லாம் வந்துடாதீங்க. நான் வந்து சும்மா வந்தேன். ஆனால் இப்போ அங்கே கூலிங்காக தான் இருக்குது. உங்களால் ஏற முடியாது, அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யுற அந்த டைம் ஏதாச்சும் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மழை பெய்கிற டைம் வந்து அது மேலே ஏற முடியாது. எது மேலே ஆப்போசிட் ஒரு மழை காட்டினே அது மேலே ஏற முடியாது. ரொம்பவும் இதுவாக இல்லாமல் வந்துடாதீங்க. அவ்வளோ. அதாவது மழை பெய்கிற டைமும் ரொம்பவும் மழை பெய்கிற டைமும் வந்துடாதீங்க, ரொம்பவும் வெயிலடிக்கிற டைமும் வந்துடாதீங்க. மிடில் வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அங்கே. எனக்கு அந்த ஆப்போசிட் மலையில் ஏறணும் ஆசையாக தான் இருந்துச்சு. சரி, முடியலை என்னால். ஏன்னா சும்மா உட்காந்துட்டு சடனாக ஒரு நாள் எஞ்சிட்டு நடக்கணும் எப்படி பண்ண முடியும். ஆல்ரெடி எனக்கு இது ஏறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்கிருச்சு. ஸோ இந்த ஏரியாலாம் டவர் கிடைக்கும் கேஸ்.
மேகமலை தான். பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே பார்க்க பெருசாக ஒன்றும் இருக்காது. அங்கே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. அந்த ஃபீல் செமையாக இருந்துச்சு. எந்த ஒரு நெட்வொர்க்குமே இருக்காது. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். ஏன்னா எதுவும் ஃபோன் வருமோ அது வருமோ எதுவுமே வராது. நினச்சா கூட பேச முடியாது. இப்போ என்ன பண்ணுவீங்க, பிஎஸ்என்எல் மட்டும் இருக்கும் அங்கே. அதனால் பிஎஸ்என்எல் ஃபோனை தூக்கிட்டு வந்தாங்க. அங்கே வர்றதே ஃப்ரீயாக காமாக இருந்துட்டு போகிறது தான். ஸோ அங்கேயும் ட்ரை பண்ணுங்கள், அது நல்லா இருந்துச்சு. அந்த எபிசோட் யாரும் பார்க்கல அப்படின்னா நான் வந்து மேலே கார்டு கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணுங்க கைஸ். நம்ம வந்து கூடிய சீக்கிரம் ஒரு ரைடு போகலாம். நிறைய பேர் வந்து ரைடு போகலான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் போகலாம். அது எங்கே போகலாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மேகமலையெல்லாம் போனால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரே ஒரு வியூ பாயிண்ட் தான். பட்டு நான் இப்போ போனால் நான் 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறது தான். அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு உடனே வர முடியாது. அதுவும் இல்லாமல் அது வந்து பக்கம், மதுரையிலேருந்து வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் சென்டராக இருக்காது. அது என்னென்னு பார்க்கலாம். பட்டு நான் வந்து சொல்கிறேன் கைஸ், கூடிய சீக்கிரம் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுறேன் என்ன கதை அப்படிங்கிறத. பட்ஜெட்டையும் நான் சொல்லிடுறேன். ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி இருக்கும். இன்றைக்கி கிளம்புறோமா, இன்றைக்கி அதிகாலையில் கிளம்பிட்டு அன்றைக்கி 1 டே ஃபுல்லாக ஸ்டே இது பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் எழுந்து கிளம்பி விட்டே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரைடு. அதனால் கொஞ்சம் ஷார்ட் ட்ரிப்பாக 1 டே ட்ரிப்பாக போயிட்டு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஆனால் பிளேஸ் மட்டும் இன்னும் வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணல. எல்லோரும் போகிற இடத்துக்கே போகாமல் ஒரு வேறு தனியாக ஒரு இடத்துக்கு போகலாமேன்னு பார்க்குறோம். சொல்கிறேன், பிளான் போடுவோம் கைஸ் கண்டிப்பாக. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து ஸ்டேட் ஹைவேல இருக்கோம். இது வந்து ஸ்டேட் ஹைவே. இது பார்டர்னு நினைக்கிறேன். ராமக்கல் மேடுன்னு அங்கே போட்டிருக்கு. இங்கே ஏதோ கம்பு மேடுன்னு போட்டிருக்கு கைஸ். இன்னொன்று ஒரு இடம் இருக்குது கைஸ், கவி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். இப்போ தான் கொஞ்சம் அது கவின்னு சொல்லிட்டுருக்காங்க. அந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே வந்து என்ன அப்படின்னா பஸ்ஸில் மட்டும் தான் போக முடியும். நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான் தேக்கடி பக்கத்தில் அது இருக்குது. நாளைக்கு நான் அங்கோடி போனால் எனக்கு வீடு பக்கம்தான், கிராஸ் பண்ணி அப்படியே போயிடுவேன். வந்து கவிக்கு போனேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து தேக்கடியிலேருந்து சபரிமலை போய் இப்படி போனேன்னா, இப்போ கவிடி போனால் இப்படி போயிடுவேன். ஸோ எனக்கு கிராஸ் தான். அது பைக் அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, பஸ்ஸு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ தேக்கடி போய் என்னென்னு கேட்டுட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும். போகிற வழியில் ஃபுல்லாகவே வீட்டிலே வந்து ஸ்பைசஸ்லாம் விற்கிறாங்க. இந்த ஏலக்காய், கிராம்பு, நிறைய வீட்டில் போர்டு வச்சு அந்த ஸ்பைசஸ் இந்த ஸ்பைசஸ் போட்டு விற்றுட்ருக்காங்க. கோப்ரோவில் சார்ஜ் இல்லை ஆயிடுச்சுன்னா இன்னொரு பேட்டரி சார்ஜ் போட்டு சார்ஜே ஆகலை. ஸோ இன்னும் தேக்கடிக்கு பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ வாங்கப்பா. இன்னும் நான் வந்து எதுவும் சாப்பிடலை. டைம் பார்த்தீங்கன்னா 1:30. ஆனால் நான் காலையில் வந்து நான் மேகமலையில் வந்து சாப்பிட்டேன். அதனால் பெருசாக இப்போ எனக்கு பசிக்கலை. பிகாஸ் இங்கே வீடுலாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே எல்லா கேரளா வீட்லையும் அதான் சொல்லிட்டுருக்கேன், வீடுலாம் பயங்கரமாக இருக்குன்னு. சிங்கிள் ரன்னோட ஒரு பஸ்ஸுக்காரன் கொடுக்கலாம் சரட்னு வந்துட்டான். பிரேக் அடித்து ரொம்ப ஓரமாக போயிட்டேன். நான் ரொம்ப பார்த்து தான் கைஸ் இந்த ரோட்டெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. இந்த ஊர் பேர் புட்டி கைஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணார் டு குமுளி ஹைவே. தேக்கடி பக்கத்தில் தாச்சு கைஸ். இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கைஸ் சர்ச்சை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. நம்ம இப்போ வந்து அணக்கரை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கும். இதெல்லாம் பெரிய ஊர் தான் கைஸ். இங்கே சாப்பிட்லாமா வேணாமா, ஆனால் பசிக்கிற எனக்கு மந்தி வாசனை மூக்குள்ளே ஏறுது கிருட்னு. அங்கே ஒரு கடை இருக்குது கைஸ். நம்ம வந்து தேக்கடி பக்கம் வந்தாச்சு. இங்கே வந்து நிறையா ஸ்பைசிஸ் அதுதான் இங்கே ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். கிராம்பு, ஏலக்காய். அங்கே ஒரு கடை இருக்குது. அதுக்கு கடைக்கு பின்னாடி தான் வந்து அதோடய ஃபார்மே இருக்குது. சைட் விசிட்டு, அங்கே போய் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு ரூம் போடுவோம். ரூம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு தான் நான் வந்துட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே இருந்த கிளைமேட்டுக்கும் இங்கே இருந்த கிளைமேட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேக்கடி வாங்க என்னன்னு பார்ப்போம். தேக்கடியில் போய்ட்டு இங்கேருந்து குமுளி 6 கிலோமீட்ரு. குமுளி தேக்கடி எல்லாம் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் மேப்பில் தேக்கடி மட்டும் காட்ட மாட்டுது, குமுளி தேக்கடி மட்டும் தான் காட்டுது. நான் சொல்கிறது எஸ்டியோட மேப்பில், கூகுள் மேப்பில் தேக்கடி மட்டும் காட்டும். மேலே ஃபுல்லாக
வெயில் படக்கூடாது நின்று கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக ஸ்பைசிஸ் தான். இங்கே ஃபுல்லாகவே அந்த வாசனை தான் அடிக்குது. கிராம்பு அந்த மாதிரி வாசனை அடிக்கும். அங்கே பின்னாடி ஃபேக்ட்ரி, இதோட ஒரு 5-6வது ஃபேக்ட்ரி 7வது ஃபேக்ட்ரியை பார்க்குறேன். இங்கே பாருங்கள். .in தேக்கடி. அங்கேருந்தே ஸ்டேஷன்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஸோ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது தேக்கடி ஜங்ஷனுக்கு. அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் அங்கே வரலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல கூட இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. இங்கே பாருங்க, கார்டன் விசிட்டு, ஸ்பைசி ரூட்டு. உள்ளே போய் நம்ம வந்து பார்த்து அந்த மாதிரி வாங்கிக்கலாம். என்னது கைஸ், ஹோட்டல் அண்ட் ஸ்பா தேக்கடி. நிறையா பாரு வச்சு போட்டு சொல்லிடுவாங்க. பெரிய கைகள் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே வந்து ஸ்டே பண்ண முடியும் போல். எப்படி பார்த்தாலும் 6K 7K அந்த மாதிரிலாம், அதுதான் கம்மி. வைல்டு, என்னது வைல்டு அவென்யூ, ஃபுல்லாகவே இந்த ஸ்பைசிஸ் பிளான்ட்டு விசிட்டு அதுதான் இங்கே இருக்குது நிறையா. வந்துட்டாங்க தேக்கடி ஜங்ஷனுக்கு. இதுதான் மெயின் போல். இன்னும் 2 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் இதுதான் கொஞ்சம் ஜங்ஷன். நம்ம இப்போ இருக்கிற ஊர் பேர் பார்த்திங்கன்னா 1 மைல் குமுளி. இந்த ஊர் பேர் இங்கே தான் இருக்குது. அங்கே வரைக்கும் போயிட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ரூம் இங்கெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் பெரியார் ரூம் அந்த நான் மேப்பில் பார்த்தேன், அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. சும்மா அங்கே வரைக்கும் போயிட்டு வருவோம், போயிட்டு வந்துட்டு என்னென்னு பார்ப்போம். இங்கே ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்கு. டார்மெண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க. என்ன ஒரு டேர்னிங் திரும்பினதுக்கப்புறம் இடமே மாறிடுச்சு. அங்கே போட்டிங் இருக்கு. கார்டம் கண்ட்ரி, லேக் ரோடு தேக்கடி. ஓகே, தேக்கடி வந்துட்டோம். இப்போ ரூம் எங்கேயா போட்டு ஸ்டே பண்ண வேண்டியதான். இல்லை கைஸ், நான் ரூம் தேடிட்டு இருந்தேன். ஒருத்தர் கூப்பிட்டு வந்து ரூம் காமிச்சார். ஓகே, எவ்வளோன்னு கேட்டேன். பார்த்து பண்ணோம் சொல்லிட்டு ஒரு 800 வாங்கிட்டாங்க. ஆனால் எல்லாமே டபுள் தான், சிங்கிள் கிடையாது. ஸோ என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து சிங்கிளாக வரக்கூடாது. சிங்கிளாக வந்தால் டபுளுக்கான காசு செலவாகும் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் வந்தீங்கன்னா. ஆக்சுவலி கைஸ், நான் வந்து இங்கே தான் இதுலோடி போனால் தான் தேக்கடி போட்டிங் போகணும். ஸோ என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த நான் தங்கியிருக்க ரூம் இதுக்கு அடுத்து தான் இருக்குது. ஸோ அவர் வந்து உள்ளே போயிட்டு வா நான் சொல்கிறேன் சொன்னார். அதனால் இங்கே வரைக்கும் வந்தேன். ஸோ இங்கே ஒரு கோவில் இருக்குது, அதனால் அலோவ் பண்ணுவோம் இங்கே வரைக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி வந்து நாளைக்கு காலையில் 5 மணிக்கு பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸில் போனால் நிறையா இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதிலே போ அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் போகிறேன். லோ பட்ஜெட்டில் இங்கே வந்து இதுதான் பண்ண முடியுங்க. ஆக்சுவலாக பஸ் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 வருது. அங்கேருந்து போட்டிங்கோட டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 255 rupees வருது. ஸோ இங்கே வரைக்கும் வந்தாச்சு, அதையாச்சும் பார்த்துட்டு போமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு இடம் சொல்லியிருக்காரு எனக்கு, ஒரு ஆஃப் ரோடு. அது வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்குது பக்கத்தில். ஸோ அங்கேயும் போயிட்டு போ அப்படின்ட்டாரு. ஏன்னா மற்ற எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். ஜீப்பில் போனோம் அப்படின்னா 7,000 5,000 கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆள் இல்லை. ஆள் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீ தனியாக வந்தால் இங்கே தான் பிரச்சனை. நம்ம தனியாக வரக்கூடாது, அவ்வளோதான்.
ஸோ கைஸ் நான் வந்து டீயை குடிச்சிட்டு பையன் நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோயா பைய போகலாம். நான் டீ கடையில் கேட்டேன் கூகுள் பே எதுவும் அங்கே உண்டா இல்லைன்னா என்ன கதை அப்படின்னு கேட்டேன். கூகுள் பே அங்கே இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் என்னன்னா நான் வச்சுருக்கிறது ஏர்டெல் சிம்மு. இந்த லவடைய எங்கேயே டவர் இல்லை, அங்கே போய் டவர் இல்லாமல் ஆச்சுன்னா அது வேறு. அதனால நான் கையிலேயும் கொஞ்சம் காசு எடுத்து வைக்க போகிறேன். 1.5 மணி நேரம் போட்டிங்க, அதுக்கேற்ற மாதிரி போகணும். ஓகே, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பஸ்ஸு இருந்தால் போதும், போயிட்டு தான் டிக்கெட் எடுத்து அடுத்த பஸ்ஸில் ஏறி போகணும். இப்போ ஆள் இல்லையா? இப்போ ஆள் இல்லை கைஸ். அங்கே வந்து ஒரு பஸ்ஸு போகுது எடுத்து, இந்த பஸ்ஸில் ஃபுல்லாக ஆள் இருக்காங்க. அதுக்குள்ளே போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறணும். ஸோ இதுதான் கைஸ் அந்த யானைச்சால் பார்க்கிங். கைஸ் காலையிலே கொடுத்த பாருங்க. கைஸ் நான் வந்து டிக்கெட் வாங்கிட்டேன். என்ன அப்படின்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து யூபிஐ தான் உண்டு, கேஷ் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பெட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டைரெக்டாக அவங்கள்ட்ட பஸ்ஸு ப்ரையாரிட்டி. ஸோ நீங்கள் நிற்கவே வேண்டாம், நேராக வந்துட்டு பஸ்ஸில் ஏற வேண்டியதான். ஸோ பெட்டர் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றதான். அதனால் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்துடுது. இவ்வளோத்துக்கும் ஆன்லைன் நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிங் வந்து கேரண்டி. இங்கே வந்து அப்படி கிடையாது. இன்கேஸ் இங்கே போயிட்டு போட்டிங் உங்களுக்கு வந்து கிடைச்சாலும் தான் கிடைக்கும். அடுத்த பஸ் வந்துச்சு கைஸ், இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம். ஆனால் இதுக்கு முடியும் பஸ் வந்துச்சு. அது என்னாச்சு வேறு சேஸிங்க ஓடியில் வராங்க, ஷார்ட்கட்டில் வராங்க. ஆக்சுவலி கைஸ் உள்ளே வந்துட்டேன். ஸோ இதுதான் டிக்கெட்டு. என்ன அப்படின்னா அங்கே ஒரு ஃபார்ம் உண்டு, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இதில் தான் வரணும். டிக்கெட் இருந்தால் தான் உங்களை அங்கே அலோவே பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டும் கேஷ் மட்டும்தான் அலோடு, யூபிஐ கிடையாது. ஸோ கார்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க மறக்காமல், இல்லாட்டா கேஷ் எடுத்துகிட்டு வந்துடும் பெட்ருக்கும். ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து டிக்கெட்டு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். ஸோ டிக்கெட் கிடச்சிது அப்படின்னா அந்த உள்ளோடி உள்ளே போயிட்டு அப்படி போய் போட்டிங் போயிடலாம். ஸோ எனக்கு டிக்கெட் கிடச்சிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா டிக்கெட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயுமே நிற்க வேண்டாம். நம்ம தான் பெரிய புளுத்தி விஐபி. நேராக போனோமா பஸ்ஸில் ஏறினோமா அங்கே வந்தோமா உள்ளே வந்தோமான்ட்ருக்கணும், ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பண்ணிங்கன்னா லைனில் நிற்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும். பட் ஆன்லைனில் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணுறது ரொம்பவே பெட்ரு. ஃபஸ்ட்டு வந்து 7:30க்கு, டைம் வந்து 7:15 ஆகுது. ஃபஸ்ட் போட் வந்து 7:30க்கு. ஸோ ஃபஸ்ட் போட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஆனால் அன்றைக்கி வந்து மண்டே கூட்டம் வந்து இருக்காதுன்னு நினச்சா பயங்கர கூட்டமாக இருக்குது. வர்றோம் போகிறோம் ஃபுல்லாக 8 டிக்கெட்டு 10 டிக்கெட்டு நடக்காங்க. சரி ஓகே, நீங்கள் கொஞ்சம் சினிமாட்டிக்ஸ் பார்ப்போமா?
கைஸ் அங்கே பாருங்கள் பேம்பு ராஃப்ட். ஸோ கைஸ் என்னென்னா இதில் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா கேடிடிசியோட ஒரு ஸ்டே இருக்குது கைஸ் உள்ள. அது வந்து ஆன்லைனில் புக் பண்ண நினைக்கிறேன். என் கூட ஒருத்தர் அந்த மாண்டேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார்ல, அவர் நேரம் அங்கே தான் இறங்கினாரு. அங்கே போய்ட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு வரோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி போனால் இதில் ஒரு வே தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ட்ரக்கிங் போகிறது. இந்த போட்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஈவினிங் வரணும். ஏர்லி மார்னிங்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது ஃபுல்லாக ஈவினிங் தான் ஃபுல்லாக இருந்துச்சு டிக்கெட்டு. சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் தூரம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என் கூட வந்தாலும் தூங்கிட்டு வந்தானுங்க. சும்மா ஒன் டைம் வேணால் ட்ரை பண்ணலாம். லக்கு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் அனிமல் நீங்கள் பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு கன்ஃபார்மாக அனிமலை பார்த்தே ஆகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை கைஸ், காசு இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க, அனிமலை பக்கத்துலேயே பார்க்கலாம். இங்கே வந்து ஃபுல் ட்ரெக்கிங் தான். காசை கொடுத்தா நீங்கள் காட்டுக்குள்ளேயே போய் தங்கலாம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட் தான், ப்ரைவேட்டாக எதுவுமே கிடையாது. ஸோ ப்ரைவேட்டு நம்பி இங்கே வரோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து ரிட்டன் வந்த பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதான்.